Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேரளா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதை கூட, ரைஸ் கூடவும் சூட்டபுளாக இருக்கும், டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டை பொறுத்து தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இதுக்கு முன்னாடியே கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி போட்டிருக்கேன், மேலே ஐக்கானில் போயிட்டுருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு பீட்ரூட்டு, ஒரே பீட்ரூட்டாக 1/4 கிலோ இருக்குங்க. அதை நல்லா துருவி கலர்லாம் வேறு கலர் இல்லாமல் நல்ல பிங்க் கலர் உள்ள மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கலர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ கடாய் எடுத்து வச்சிட்டோம். இந்த துருவின பீட்ரூட் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுலையே கரெக்டாக வெந்துடும். உங்களுக்கு பீட்ரூட்டு சீக்கிரத்துலேயே வெந்துடும். நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ போட்டுக்கிறோம். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே சிம்மிலையே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அதிலேயே குக்காகி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அதிலேயே நம்ம கிளறி விட்டுக்கிறோம். இப்போ இடையிலையே தேங்காய், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றிட்டே வந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. தண்ணி நல்லா அப்படியே வற்றி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அது அந்த தண்ணியெல்லாம் அதில் பீட்ரூட் கூடயே சேர்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த கலர் நமக்கு பீட்ரூட்டை செலக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அந்த கலர் அப்படியே இருக்குது பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக. தண்ணியும் நமக்கு வற்றி வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம போட்டுக்கலாம். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடோடு ஊற்றிடக்கூடாது. தயிர் ஒரு 100 கிராம் தயிர் அப்படியே மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஊற்றுறேன். ஆறுனதுக்கப்புறம் ஊற்றணும், இல்லைன்னா திரியாக வந்துடும். தயிராக ஊற்றினாலும் உங்களுக்கு அப்படியே திரியாக திப்பையாக தெரியும். மிக்சியில் நம்ம அடித்து ஊற்றுறப்போ கரெக்டாக ஈவனாக இருக்கும், அப்படியே அதோட போய் செட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ தாளிப்பு தாங்க. கேரளானாவே தேங்காய் எண்ணெய் தான். கடுகு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2 போட்டோம்னா அந்த எண்ணெயில் பொரியிறப்போ அதோட வாசமே நல்லா டேஸ்ட் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு அப்படியே தாளித்து கொட்டிடுறோம். இந்த ஸ்டேஜில் பச்சை கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரெசன்ட் பண்ணியாச்சு. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பச்சை கொத்தமல்லியை தூவிக்கிறோம். கண்டிப்பாக ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் டச்சிங் அப்படி தயிரை ஊற்றி அதோடு கலந்து சாப்பிட்டோம்னா நினச்சி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.